श्लोकम 16 उदग्रश्चरणे देव्या शिलावृक्षादिभिर्हदा दन्तमुष्टितलैश्चैव कराळश्च निपातिता उदग्रः च रणे देव्या शिलावृक्षादिभिः हदः दन्तमुष्टितलैः च एव कराळः च निपातितः ரணே யுத்தத்தில தேவியால ஷிலாவிருட்சாதிபிகி கல்லு மரம் இதாலையெல்லாம் உதக்ரஹா சஹதஹா உதக்ரன் அப்படிங்கிற அசுரனும் கொல்லப்பட்டான் கராளஹா ச கராளன் அப்படிங்கிற அசுரனும் தந்த முஷ்டி தலைஹி ச தந்தங்களாலேயும் முஷ்டிகளாலேயும் கைகளாலேயும் நிபாதிதா அடிக்கப்பட்டு இறந்து போன. தேவியோடு கோபத்தாலே இருக்கிற மூச்சு காத்திலேந்து ஜனிச்ச பூதகணங்கள் கல்லுகளை தூக்கி போட்டுது, விருட்சங்களை வேரோட பிழுதெடுத்தது, എന്നിട്ട് அந்த உதக்ரனை கொன்னுது. கராளன் அப்படிங்கிற அசுரனை அந்த தேவியோட கணங்கள் கடிச்சும் முஷ்டிய சுருட்டியும் இடிச்சும் எல்லாம் கீழே தட்டி போட்டு கொன்னுது. யுத்தத்தில தேவியால கல்லுகளாலேயும் மரங்களாலேயும் வில்லு தொடங்கின ஆயுதங்களாலேயும் உதக்ரன் அப்படிங்கிற மகா அசுரன் கொல்லப்பட்டான். தேவியாலேயும் தேவியோட கணங்களாலேயும் சிங்கத்தாலேயும் பல்லு கைகள் வாளு கதை இப்படி இருக்கிற ஆயுதங்களாலே எல்லாம் கராளன் அப்படிங்கிற மகா அசுரனும் அவனோட சைனியங்களும் கொல்லப்பட்டது. தந்த முஷ்டி தலைஹி அப்படின்னாக்கா தந்தங்களால, பல்லு அப்படிங்கிறது ஆனை கொம்பு, ஆனையோடு கொம்பு அதாக்கும் தந்த முஷ்டி. ஆனையோடு தந்தங்களால உண்டாக்கின ஆயுதங்களாலேயும் முஷ்டிகளாலேயும் கைகளாலேயும் எல்லாம் அடிச்சு கொன்னான். அப்படி இல்லைன்னா இந்த தேவியோடு அந்த கணங்கள் அவளோட பல்லுகளாலேயே அந்த அசுரர்களை கடிச்சு கொன்னான். ஸ்லோகம் 17 17வது ஸ்லோகமும் 18வது ஸ்லோகமும் சேர்த்து பார்க்கலாம். அப்போ அந்த அர்த்தத்துக்கு ஒரு அழகு வரும். தேவி க்ருத்தா கதாபாதை சூர்ணயாமாச சோததம் பாஷ்கலம் பிந்திபாலேன பாணைஸ்தாம்ரம் ததாந்தகம். 18வது ஸ்லோகம் உக்ராஸ்யமுக்ரவீர்யம் ச ததைவ ச மகாஹனும் த்ரிநேத்ராஜ த்ரிசூலேன ஜகான பரமேஸ்வரி. 17வது ஸ்லோகம் தேவி க்ருத்தா கதாபாதைஹி சூர்ணயாமாச ச உத்ததம் பாஷ்கலம் பிந்திபாலேன பாணைஹி தாம்ரம் ததா அந்தகம். தேவி அதி கடினமான கோபத்தோடு கூடிட்டு உத்ததன் அப்படிங்கிற அசுரனை கதையால அடிச்சு பொடியாக்கிட்டா. பாஷ்கலன் அப்படிங்கிற அசுரனை பிண்டிபால பிரயோகத்தால கொன்னா. தாமரன் அந்தகன் இப்படிங்கிற அசுரர்களை அஸ்திரங்களால கொன்னு வீழ்த்தினான். 18வது ஸ்லோகம்
ഉഗ്രാസ്യം ഉഗ്രവീര്യം ച തദാ ഏവ ച മഹാഹനും ത്രിനേത്രാത് ത്രിശൂലേന ஜகான பரமேஸ்வரி. 3 கண்கள் இருக்கிற அம்பாள் திரிசூலத்தால உக்ராசியன் உக்ரவீரியன் மகாஹனு இவாளையெல்லாம் கொன்னுட்டா. சேர்த்து நம்மள அர்த்தத்தை பார்க்கலாம். உக்ராசியன் சொன்னா உக்ரமான முகம் இருக்கிறவன், அப்படி இல்லைன்னா உக்ராசியன் அப்படிங்கிற பேர் இருக்கிற அசுரன். உக்ரவீரியன் அப்படின்னா அத்தியுக்ர பராக்கிரமத்தோடு கூடி இருக்கிறவன், அப்படி இல்லைன்னா உக்ரவீரியன் அப்படிங்கிற பேரோடு கூடி இருக்கிறவன். மகாஹனு அப்படின்னா பெரிய தாடி இருக்கிறவன், அப்படி இல்லைன்னா மகாஹனு அப்படி இருக்கிற பேர் இருக்கிற அசுரன். திரிநேத்திரன் சொன்னா 3 கண்கள் இருக்கிறவன், அப்படி இல்லைன்னா திரிநேத்திரன் அப்படின்னு பேர் இருக்கிறவன். மகேஸ்வரி சொன்னா ரொம்ப ரொம்ப சிரேஷ்டையான ஈஸ்வரி, பரமேஸ்வர பத்னியாயிருக்கிற அந்த ஜெகதம்பிகை அப்படின்னு அர்த்தம். 17 18 ஸ்லோகங்களை நம்ம சேர்த்து வச்சு அர்த்தத்தை பார்க்கிறோம். தேவி குருத்தா, தேவி குரோதத்தோடு கூடிட்டு உத்ததம்சா, உத்ததன் அப்படிங்கிற அசுரனேயும் கதாபாதேகி கதை உபயோகிச்சிருக்கிற அடியால சூர்ணயாமாசா, பொடி பொடியாயிட்டா. அஷ்டசூர்ண பொடி எல்லாம் உண்டு, அந்த மாதிரி சூர்ணமாக்கிட்டா, பொடிக்காக்கும் சூர்ணம் அப்படின்னு சொல்லுறது, பொடி பொடி ஆக்கிட்டா. திரிநேத்ரா பரமேஸ்வரி, திரிநேத்ரையா இருக்கிற பரமேஸ்வரி, 3 கண்கள் இருக்கிற அம்பாள். பிந்திபாலேன பாஷ்கலம், கவுனியால பாஷ்கலனேயும். இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடுமே, கல்ல ரப்பர் பேண்டில பிடிச்சு இழுத்து விடும், அப்படி இழுத்து விடுறதுக்கு உபயோகிக்கிற ஒரு ஆயுதமாக்கும் கவுனி. அந்த கவுனியால பாஷ்கலன் அப்படிங்கிற அசுரனேயும் ததா பாணேகி, அப்படியே பானங்களால தாமரம் அந்தகம், தாமரன் அப்படிங்கிற அசுரனேயும் அந்தகன் அப்படிங்கிற அசுரனேயும் ததா ஏவா, அதே மாதிரியே. இப்ப 18வது ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இதுல நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். திரிசூலேன உக்ராசியம், திரிசூலத்தால உக்ராசியன் அப்படிங்கிற அசுரனேயும் உக்ரவீரியம் ச மகாஹனும் ச, உக்ரவீரியனேயும் மகாஹனுவேயும் ஜகானஜ கொல்லவே செஞ்ச. அந்த யுத்த களத்துல தேவி கோபம் ஜாஸ்தி ஆயிட்டு உத்தவன் அப்படிங்கிற பெரிய அசுரனையும் சைன்யங்களையும் கதையால அடிச்சு பொடி பொடியாக்கிட்டா. திரிநேத்ரையா இருக்கிற தேவி, பரமேஸ்வரியா இருக்கிற சண்டிகா தேவி அந்த யுத்தத்துல கோபம் வந்துட்டு பிந்திபாரத்தால பாஷ்கலன் அப்படிங்கிற அசுரனை கொன்னா. அதே மாதிரியே அந்த அதிபராசக்தி பானங்களால தாமரன் அப்படிங்கிற அசுரனேயும் அந்தகன் அப்படிங்கிற அசுரனேயும் உக்ராசியன் அப்படிங்கிற அசுரனேயும் உக்ரவீரியன் அப்படிங்கிற அசுரனேயும் அவளோட சைன்யங்களையும் மகாஹனு அப்படிங்கிற அசுரனையும் அவனோட சைன்யங்களையும் கொண்டு போட்டுட்டா. இப்படி எത്ര அசுரர்களையாக்கும் இந்த தேவியும். தேவியோட வாகனமும் தேவியோட சக்தியிலேந்து உண்டான கணங்களுமா சேர்ந்து கொன்னு குவிக்கிறா அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இங்க பாக்கிறோம். ஸ்லோகம் 19. விடாலஸ்யாசினாகாயாத் பாதயாமாச வைஷிர துர்தரம் துர்முகம் சோபௌ சரைர்நின்யேயமட்சயம். அம்பாள் கையில் இருக்கிற வாளால விடாலன் அப்படிங்கிற அசுரனோட தலைய வெட்டி போட்டா. துர்தரன் துர்முகன் இவாள சரங்களாலையும் நிகிரகிச்சா. விடாலன் அப்படிங்கிறதுக்கு பகரம் ஒரு சில புக்ல விலாளன் அப்படின்னு இருக்கு. விடாலஸ்யாசினாகாயாத் பாதயாமாச வைஷிர துர்தரம் துர்முகம் சோபௌ சரைர்நின்யேயமட்சயம். ஒரு சில புக்ல விலாளஸ்யாசினா கோபாத் பாதயாமாச வைஷிர துர்தரம் துர்முகம் சோபௌ சரைர்நின்யேயமட்சயம். யுத்தத்திலே தேவி
கையில இருக்கிற வாளால பிடாலன் அப்படிங்கிற மகா அசுரனோட சிரச 4 பேரு புகழ்ச்சி பேசுற மாதிரி வெட்டி கீழே போட்டா. இப்படி ஒரு அசுரனை தேவி வெட்டி கீழே போட்டாளே அப்படின்னு 4 பேர் புகழ்த்தினா. துர்தரன் துர்முகன் இப்படிங்கிற 2 அசுரர்களையும் பானங்களால யமனோடு வீட்டுக்கு அனுப்பிவிட்டா. யமட்சயம் அப்படின்னா யமனோடு வீடு. அசினா வாளால பிடாலஸ்ய சிரஹா பிடாலனோடு சிரச காயாது சரீரத்திலேந்து ஒரு சில புக்கில கோபத்தோடு கூடிட்டு வை பாதயாமாசா 4 பேர் புகழற மாதிரி வெட்டி போட்டா. ஷரைஹி ஷரங்களால துர்தரம் துர்முகம் உபௌஜா துர்தரன் துர்முகன் இப்படி இருக்கிற 2 பேரையும் யமட்சயம் நின்னே கொன்னு போட்டுட்டா. காலனோட வீட்டுக்கு அனுப்பி விட்டா. ஒரு சில புக்கில யமட்சயம் அதுக்கப்புறமா 2 லைன் கூட இருக்கு. காலம் ச காலதண்டேன காலராத்ரிரபாய காலராத்ரிரபாதய உக்ரதர்ஷனமத்யுக்ரை கட்கபாதைரதாடயத் அசினைவாசிலோமானமாச்சின்னத் சாரணோத்சவே கணை சிம்ஹேன தேவ்யாஜ ஜயத்வேடா கிருதோத்சவை இப்படின்னு 2 லைனு. காலராத்திரியான அம்பிகை காலதண்டால காலன் அப்படிங்கிற மகா அசுரனை வீழ்த்தினா. அத்தியுக்ரங்களா இருக்கிற வாளால இருக்கிற அடியால உக்ரதர்ஷன் அப்படிங்கிற மகா அசுரனை அடிச்சா. அந்த அம்பிகை அந்த யுத்த பூமியில யுத்தம் பண்ற அந்த உற்சவத்துல வாளாலேயே அசிலோமா அப்படிங்கிற மகா அசுரனை வெட்டினா. கணங்களாலையும் சிம்ஹத்தாலையும் தேவியாலையும் அந்த யுத்த பூமியில யுத்தம் ஜெயிச்சுட்டு இருந்தது. அதனாலேயே ஜெயசிம்ஹநாதம் உண்டாச்சு அப்படிங்கிறது ஒரு சில புக்கில் இருக்கு. இங்க நம்ம 19வது ஸ்லோகத்துல பிடாலஸ்யாசினாகாயாத் பாதயாமாச வைஷிர துர்தரம் துர்முகம் சோபௌ சரைர் நின்யேயமட்சயம். இதை மட்டும் எடுத்துட்டு தான் நம்ம அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 20. ஏவம் சம்சீயமானேது ஸ்வசைன்யே மகிஷாசுர மாஹிஷேன ஸ்வரூபேன திராசயாமாச தாஞ்சனான். இப்படியாக தன்னோட சைன்யங்கள் இல்லாம போறத பார்த்துட்டு மகிஷாசுரன் தன்னோடு உண்மையான ரூபத்தை மகிஷனோட ரூபத்தை பிராபிச்சு அந்த பூதகணங்களை தூர ஓட வச்சான். அதாவது அந்த தேவி கணங்களை பயமுறுத்தி ஓட வச்சான். ஏவம் சம்சீயமானேது ஸ்வசைன்யே மகிஷாசுரஹ மாஹிஷேன ஸ்வரூபேன திராசயாமாச தான் கணான். ஏவம் ஸ்வசைன்யே இப்படியாக தன்னோட சைன்யம் சம்சீயமானே தேவி இப்படி எல்லா சைன்யங்களையும் நசிப்பிக்கிறாளே, அதனால சைன்யங்கள் எல்லாம் இப்படி இல்லாம போறத பார்த்துட்டு மகிஷாசுரஹா தூ மகிஷாசுரனாகட்டும் மகிஷேன ஸ்வரூபேனா போத்தோடு வேஷத்தை எடுத்துண்டு எருமமாடோடு வேஷத்தை எடுத்துண்டு தான் கணான் திராசயாமாசா அந்த தேவியோடு கணங்களை பயமுறுத்தினான். மகிஷாசுரன் தன்னோட சைன்யங்கள் எல்லாம் நசிச்சு போறத பார்க்கறதுக்கு சக்தி இல்லாதக்கு அவனோட சொரூபத்தை எடுத்துட்டான் கோபத்தோடு கூடிட்டு.
போத்தோட ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு தேவி கணங்களை பயமுறுத்தி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணினான். ஸ்லோகம் 21, ஸ்லோகம் 22 இப்படி 2 ஸ்லோகங்களை சேர்த்தி வச்சு அர்த்தத்தை பார்க்குறோம். 21வது ஸ்லோகம். காச்சேத்துண்ட பிரஹாரேண குரக்ஷேபைஸ்ததாபரான் லாங்குலதாடிதாம்ச்சான்யான் ஸ்ருங்காப்யாம் ச விதாரிதான். 22வது ஸ்லோகம். வேகேன காம்ஸ்சிதபரான் நாதேன பிரமணேன ச நிஸ்வாசபவனேனான்யான் பாதயாமாஸ பூதலே. 21வது ஸ்லோகம். காஸ்சித் துண்டப்பிரஹாரேண குரக்ஷேபைஹி ததா அபரான் லாங்குல தாடிதான் ச அன்யான் ஸ்ருங்காப்யாம் ச விதாரிதான். ஸ்லோகம் 22. வேகேன காஞ்சித் அபரான் நாதேன பிரமணேன ச நிஸ்வாச பவனேன அன்யான் பாதயாமாஸ பூதலே. காஸ்சித் துண்டப்பிரஹாரேண குரக்ஷேபைஸ்ததாபரான் லாங்குலதாடிதாம்ச்சான்யான் ஸ்ருங்காப்யாம் ச விதாரிதான். வேகேன காம்ஸ்சிதபரான் நாதேன பிரமணேன ச நிஸ்வாசபவனேனான்யான் பாதயாமாஸ பூதலே. மகிஷ ரூபதாரியாய் இருக்கிற மகிஷாசுரன் மகிஷத்தோடு ரூபத்தை தரிச்சுருக்கிற மகிஷாசுரன், எருமமாடோடு அந்த ரூபம் இருக்கிற மகிஷாசுரன் பூதகணங்களில செலவாள தன்னோட முகத்தோடு அந்த எண்டினால இடிச்சு வீழ்த்தினான். வேற செலவாள காலில் இருக்கிற குழம்பால சவிட்டினான். வேற செலவாள வாளால வீசி அடிச்சான். கொஞ்சம் பேர கொம்பால குத்தி பிளர்ந்தான். அதிவேகத்தில் இருக்கிற அந்த பரக்கம்பாச்சில் அப்படி பாயற டைமில் செலவாளா உருட்டி மறிச்சான் தேவியோட கணங்களை. பயங்கரமான சத்தத்தை வரவழைச்சான். வட்டங்கரங்கிண்டு நிறைய பேரை மறிச்சு போட்டான். சுவாச உச்சுவாசத்தால கறக்கி மறிச்சு பூமியில வீழ்த்தி எல்லாரையும் துரோகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். அந்த மகிஷாசுரன் தேவியோடு கணங்களை எப்படியாக்கும் துரோகிச்சான் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. காஸ்சித் துண்டப்பிரஹாரேனா செலவாள முகத்தால அடிச்சான். ததா அபரான் வேற செலவாள அதே மாதிரி குரக்ஷோபைஹி காலில் இருக்கிற குழம்பால சவிட்டினான். அன்யான் லாங்குல தாடிதான் வேற சில தேவியோடு கணங்களை வாளால அடிச்சான். ஸ்ருங்காபியாம் ச விதாரிதான் தேவியோடு சில கணங்களை கொம்புகளால கீறினான். காம்ஸ்சித் வேகேன ஒரு சிலவால
தன்னோட அதிஸ்பீடான அந்த பறக்கம் பாய்ச்சலால அபராநாதேனா சிலவாளை தன்னோட உக்ரமான சத்தத்தால துரோகிச்சான். பிரமணேனச்சா சிலவாளை இப்படி சுட்டி கறங்கிண்டு துரோகிக்கிறதுக்கு போனான். அந்யா நிஸ்வாச பவனேனா சிலவாளை மூச்சு காத்தாலையும் துரோகிச்சான். பூதலே பாதயா மாசா இப்படி நிறைய தேவியோட கணங்களை பூமியில பதிய வச்சான். மகிஷாசுரன் தேவியோட கணங்களில சிலவாளை முகத்தால் அடிச்சான், சிலவாளை குழம்புகாலால சவுட்டினான், சிலவாளை வாளால் அடிச்சான், சிலவாளை கொம்புகளால பிளர்ந்தான், இப்படி பூமியில விழ வச்சான். அப்படி சிலவாளை தன்னோட ரொம்ப ரொம்ப ஸ்பீடான அந்த பறக்கம்பாய்ச்சலாலையும் அதே மாதிரி பெரிய கர்ஜனத்தாலையும் சிலவாளை வட்டங்கரங்கி சுற்றிண்டும் சுவாச வாயுவால மூச்சு காத்த பெருசா விட்டும் ஓட வச்சான். இருபத்தி மூணாவது ஸ்லோகம். நிபாத்ய பிரமதானீகமப்யதாவதசோசுரா சிம்ஹம் ஹந்தும் மகாதேவ்யா கோபம் சக்ரே ததோம்பிகா. தேவியோடு சைன்யங்களாயிருக்கிற பூதகணங்களை 21, 22 ஸ்லோகங்களில பார்த்தா மாதிரி ஓட வைக்கவும் இல்லாம பண்ணவும் செஞ்சதுக்கு அப்புறம் மகாதேவியோட வாகனமான சிம்ஹத்தை கொல்லறதுக்காயிட்டு மகிஷாசுரன் ஓடி வரத பார்த்த தேவி கோபிஷ்டையாயி தீர்ந்தா. நிபாத்திய பிரமதானீகம் அப்யதாவத சஹ அசுரஹ சிம்ஹம் ஹந்தும் மகாதேவ்யாஹ கோபம் சக்ரே ததஹ அம்பிகா. சஹ அசுரஹ அந்த அசுரன் மகிஷாசுரன் பிரமதானீகம் நிபாத்தியா தேவியோடு சைன்யகணங்களை விழவச்சிட்டு மகாதேவியாஹா சிம்ஹம் மகாதேவியோடு சிங்கத்தை அந்த வாகனத்தை ஹந்தும் அப்யதாவதா கொல்லறதுக்காயிட்டு ஓடினன். ததஹா அம்பிகா கோபம் சக்ரே அப்போது தேவிக்கு பெரிய கோபம் உண்டாச்சு. சண்டிகாதேவி மகிஷாசுரன் கிட்ட அத்தியுக்ரமான கோபத்தை பிரகடிப்பிச்சா. ஸ்லோகம் 24. சோபி கோபான் மகாவீர்ய குரச்சுண்ண மஹீதல ஸ்ருங்காபியாம் பர்வதானுச்சாம் சிச்சேபஜ நநாதஜா. தேவிய மாதிரியே மகிஷாசுரனும் கோபத்தோடு கூடிட்டு கால் குழம்புகளால பூமிய பொளக்கறா மாதிரி சவுட்டி குலுக்கிண்டு பொடிபரத்திண்டு கொம்புகளால உயர்ந்த சில பர்வதங்களை குத்தி அடர்த்திண்டு தேவிக்கு நேர அந்த பர்வதங்களை தூக்கி வீசிண்டு அதிபயங்கரமாயிட்டு சத்தம் போட்டேன். சஹ அபி கோபாத் மகாவீர்யஹ குரச்சுண்ணமஹீதலஹ ஸ்ருங்காபியாம் பர்வதான் உச்சான் சிச்சேபஜ நநாதச்ச. மகாவீர்யஹா சஹ அவி அதிபலவானான மகிஷாசுரனும் குரச்சுண்ணமஹீதலஹா கோபத்தோடு கூடிட்டு குழம்புகளால மாந்திண்டு கோபத்தால கோபாத் உச்சான் பர்வதான் அத்யுன்னதமாயிருக்கிற பர்வதங்களை ஸ்ருங்காபியாம் 2 கொம்புகளால சிச்சேபஜனநாதஜா எறிஞ்சான்
பர்வதங்கள் அப்படியே புழக்கி எறிஞ்சான் தேவியோட மேல, கர்ஜனம் பண்ணவும் செஞ்சான். அதிபலவானாயிருக்கிற அந்த மகிஷாசுரனும் கோபத்தோடு கூடிட்டு கொம்புகளால குழம்புகளால எல்லாம் தேவியை ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினான். மகாவீரியத்தோடு கூடின அந்த மகிஷாசுரன் கோபத்தால முன்னாலே இருக்கிற ஒரு காலோடு குழம்பால முன்பக்கத்துல இருக்கிற தரையெல்லாம் மாந்தி பொடிச்சுண்டு ரொம்ப ரொம்ப பெரிய பர்வதங்களை புழக்கி தேவி மேல எறிஞ்சான். அதே மாதிரி உச்சைனநாதா சத்தமா அலறினான். உச்சை பர்வதான் ரொம்ப ரொம்ப ஹைட்டா இருக்கிற பர்வதங்களை உச்சைஹி சிக்ஷேபா மேகத்தை ஸ்பர்ஷிக்கிற கிரீடத்தோடு கூடி இருக்கிற தேவியோடு தலை மேல தூக்கி எறிஞ்சான். ஸ்லோகம் 25. வேத பிரமண விச்சுண்ணா மஹீதஸ்ய வ்யசீர்யத லாங்குலேனாஹதச்சாப்தி ப்ளாவயாமாஸ சர்வதா. வேக பிரமண விச்சுண்ணா மஹீதஸ்ய வ்யசீர்யதா லாங்குலேன ஆஹதः அப்திஹி ப்ளாவயாமாஸ பர்வதः. மகிஷாசுரன் அதிவேகத்தில வட்டத்தில கறங்கின. அவனோட கறக்கத்தாலேயே பூமி பயந்து நெடுங்கி நுறுங்கி பொடி பொடியாയി தீர்ந்தது. அந்த மகிஷாசுரன் அவனோட வாலை இப்படி ஆட்டிண்டே இருந்ததினால சமுத்திரங்கள் எல்லாம் இப்படி இளகி மறிஞ்சது. அதே மாதிரி வானம் வழியா யாத்திரை பண்ணிட்டு இருக்கிற மேகங்கள் மகிஷாசுரனோட கொம்புகள் டச்சானதுனால பொடி பொடியா நுறுங்கி போச்சு. பர்வதங்கள் மகிஷாசுரனோட சுவாச காத்துனால மேல்பக்கமா உயர்ந்து பொங்கி கீழே தொப்பக்கட்டின்னு விழுந்தது. நுறுங்கி நுறுங்கி பொடிகளாயி தீர்ந்தது. இப்படின்னு எல்லாமாக்கும் 25, 26 ஸ்லோகங்கள் வழி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 25வது ஸ்லோகத்தை அக்குமே பார்க்கிறோம். தஸ்யா அந்த மகிஷாசுரனோடு வேக பிரமண விச்சுண்ணா ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கிற வட்டப்பாலம் சுற்றவானவன் அப்படி. அதனால அரைஞ்சு போன மகி வ்யசீர்யதா பூமி தகர்ந்தது. லாங்குலேன ஆஹதஹா அப்திஹி வாலால மகிஷாசுரன் இப்படி ஆட்டி ஆட்டி அடிச்சதுனால சமுத்திரம் சர்வதா ப்ளாவயாமாஸா எல்லா இடத்திலையும் முழுகித்து. மகிஷாசுரனோடு அதி ஸ்பீடுல இருக்கிற வட்டப்பாலத்தால சுற்றி கறங்குறானவன். அதனால பூமி அப்படி அரைஞ்சு தகர்ந்தது. அவனோட வால் தட்டி சமுத்திரம் எல்லா இடத்திலையும் முழுகித்து. அவனோட வால் அடிச்சதுனாலேயே இந்த சமுத்திரம் பூமிய ஃபுல்லா முக்கித்து. சகல ஜனங்களும் தண்ணிக்குள்ள முழுகினா. மகிஷாசுரனோடு அட்டாட்டகாசம் பார்க்கறதுக்கு தாங்க முடியலை. 26வது ஸ்லோகம். தூத ஸ்ருங்க விபின்னாஸ்ச தூதஸ்ருங்க விபின்னாஸ்ச கண்டம் கண்டம்
யயோர்கனா ஸ்வாசானிலாஸ்தா சதசோ நிபேதோர்நபசோ ஜலா துதஸ்ருங்க விபின்னாஹ ச கண்டம் கண்டம் யயுஹு கனாஹ ஸ்வாசானிலாஸ்தாஹ சதசஹ நிபேதுஹு நபசஹ அச்சலாஹ. கனாஹ மேகங்கள், துதஸ்ருங்க விபன்னாஹ மகிஷாசுரன் ஆட்டின் இருக்கிற அந்த கொம்புகளால நுறுங்கி போச்சு. கண்டம் கண்டம் பீஸ் பீஸ் ஆச்சு. யயுஹூஜா அதனாலேயே தூள் தூளாயிடுத்து. ஸ்வாசானிலாஸ்தாக மூச்சு காத்தால பறக்க வச்சான் மகிஷாசுரன். அச்சலாஹா நபசஹா பர்வதங்கள் வானத்திலேந்து இப்படி பறந்து ஒட்டஞ்சு சதசஹா நிபேதுஹு நூறு நூறாயிட்டு பொடிஞ்சு விழுந்தது. அந்த மகிஷாசுரனோடு கொம்புகள் மேகங்களை நுறுக்கித்து பீஸ் பீஸ் ஆக்கிட்டு மகிஷாசுரனோடு உச்சுவாச மூச்சு காத்து பர்வதங்களை வானத்திலேந்து பீஸ் பீஸாயிட்டு கீழே விழ வச்சது. ஸ்வாசானிலாஸ்தாகா அப்படின்னா மூச்சு காத்தால தூக்கி வீசப்பட்டது. பெரிய மேகங்கள் அந்த மகிஷாசுரனால கொம்ப வச்சு ஆட்டி கிழிச்சு பீஸ் பீஸ் ஆயிட்டு பவிச்சது. அவரோட கோபங்களாயிருக்கிற மூச்சு காத்து அது பர்வதங்களை பொடிச்சு கீழே குவிச்சுது.